கண்டிப்பா என்ன பாத்துக்கோங்க. ஏதாவது டெம்ப்ளேட் ஏதாவது விட்டு போச்சு, அப்புறம் 1 விட்டு போச்சு 2 விட்டு போச்சுலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? அப்புறம் வேற என்ன, காமராஜரை தொகுட்டீங்க. நான் ஐயா ஐயா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த தாய்லியம் காணா படமா ஆக்கிருங்க. அதைத்தான் நான் விரும்புறேன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் கடைசியாக அந்த இது சொல்லிடுறேன் ஒரு மேட்ரு. பட் ஃபேக்ட் வலிக்க தான் செய்யும். பட் ஆனால் ஒரு ஃபேக்ட், நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் விட்டதும், சட்டசபையில் இங்கே விஜய்க்கு முட்டு கொடுத்ததும், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயை காப்பாற்றுற மாதிரி அந்த கரூர் விஷயத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்ததும், இது எல்லாம் தான் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. நாளைக்கு ஒரு சதவீதம் அவன் வாங்குறான், ஒரு பர்சன்டேஜ் வாங்குறான், அவன் 3% தாண்டிட்டானாலே உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் எல்லாரும் தான். திமுக, அதிமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பிஜேபி, நீங்கள் எல்லாரும் தான். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒழுங்காக அவனை டீல் பண்ணியிருந்தால் அவனுக்கு பயம் வந்திருக்கும், அவன் கட்சிக்காரனுக்கு பயம் வந்திருக்கும். அதை நீங்கள் பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சொல்லுவாங்க எல்லாரும், திமுககாரங்கள அதிமுககாரங்கள எல்லாரும் ஒன்று காமனாக ஒன்று சொல்லுவாங்க, அவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ப்ரோ, அவனாம் ஆட்டோமேட்டிக்காக சும்மா போயிட்டு அமுங்கிடுவான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ, நீங்கள் அமைதியாக இருந்ததுனால தான் இப்போ அவன் வளர்ந்துருக்கிறான். நீங்கள் இப்போ நக்கீரன் கோபால் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். அந்த ஆள் சொல்கிறது அன்றைக்கி ப்ளூ வேல் சொன்னேன் ஜிப்ஸி, இன்றைக்கி வீடியோவில் சொல்லி வச்சிருக்கிறாப்புல ஞாபகம் இருக்கா? நம்ம அன்றைக்கி ஸ்பேஸில் ப்ளூ வேல் கூட விஜய் கம்பேர் பண்ணி சொன்னோம். அது அப்படியே நீங்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவனுங்க இந்த அவதூறு பரப்பும் போது நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவதூறு பரப்புறது நிற்கும். இப்ப அவனோட ஃபுல் ஸ்டாண்ட் பாயிண்டே என்ன, சம்பந்தமே இல்லாம ஒரு பொய்யை தான் எல்லாருமே பேசுறாங்க. கேஸ் பிரச்சனை, கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்பும் போது நீங்க வந்து சரியா இருந்தா அந்த விமர்சனத்தை நீங்க கண்டுக்க வேண்டிய அவசியம் நிறைய திமுக காரங்களே சொல்றாங்க, நானே பார்த்தேன். டிஎல்ல நிறைய பேர் சொன்னாங்க. இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் கபிலன் ப்ரோ. ஏன் நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு சொன்னாங்க சில பேர். என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டிருந்துருக்கணும். அது உண்மை. திமுக நானே செய்யறாங்க. கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இவங்க தான் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் தப்பு பண்ணாங்க. அவங்களும் இன்னும் எஃப்ஐஆர் போடாம நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இவனை பார்த்து பார்த்து காப்பாத்தி வச்சுக்கிறாங்க பிஜேபி. எந்த கட்சியுமே கேட்கல. எல்லாரும் இப்ப நம்ம இந்த கரூர் விஷயத்துல இவனை காப்பாத்த ட்ரை பண்ணி தான் இவனுக்கு இது பண்ணி இப்ப அவனுக்கு துளிர் விட்டு போய் திமிர் வந்து போச்சு. இப்பயும் நீங்க விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் நாளைக்கு ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னா, நீங்க விட்டுட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க விட்டுட்டீங்கன்னா திமுக என்னன்னா அதிமுகவை வந்து காலி பண்றதுக்காக இவனை வளர்த்து விடணும்னு நினைச்சு அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. அதிமுக என்ன பண்ணுச்சு, திமுக ஓட் பேங்கை காலி பண்ணணுன்றதுக்காக அவனுக்கு முட்டு கொடுத்தாங்க, நம்ம கூட கூட்டணி வருவான்னு. ஆனா அவன் 2 பேருக்குமே உட்காந்து என்ன பண்றான், 2 பேருக்குமே அவன் முதல்ல குத்துனான். அது எங்க வந்து விடிஞ்சிருக்கு? நாம் தமிழுக்கு முதற்கொண்டோம் கட்சி மாநாடு ஆரம்பிக்கிற வரைக்கும் சீமானை யூஸ் பண்ணிக்கிட்டான். கட்சி மாநாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சீமானை பகச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். அப்ப இங்க என்னன்னா, எல்லாரையும் ஒத்து போய் கடைசி நேரத்துல கழுத்தறுத்துறது. இப்ப இதே தப்ப நீங்க அடுத்த 5 வருஷம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்றேன், நீங்க அடுத்த 5 வருஷம் நீங்க ரொம்ப லிப்ரரா அப்படி விட்டு நான் ஃப்ரீ ஹேண்ட் விடுறேன், நம்ம ரொம்ப ஃப்ரீ ஹேண்டா விடுறேன் நீங்க விட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்றேன், திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்குள்ள நீங்க போட்டி போட்டு போறீங்களா, இல்ல புதுசா ஒரு ஆளை எடுத்து போட்டு நீங்க அதுல கேம் ஆட போறீங்களான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா மக்கள் எதிர்ப்பு கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. அவன் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா, நான் எனக்கு ஒரு டவுட்டு, சிபிஐக்கு போயிருக்கு, அதை நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணி மறுபடியும் மாநிலத்துக்குள்ள மாற்ற முடியுமா? எனக்கு சிபிஐ அதாவது யாருன்னா கவர்மெண்ட் இல்லை, 41 பேர்ல இருக்கிற அந்த குடும்பங்கள் இருக்குல்ல, அவங்க வந்து மனு போட்டு அந்த மனுவை விசாரிக்க சொல்லி, நீ எங்களுக்கு சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க மாநில இதுக்குள்ள மாற்ற முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு தெரியல, அந்த மாதிரி தெரியல, கேட்குறேன். வாய்ப்பு இருக்கா? சிபிஐ வழக்கு ஜெயிச்சனாலே அது ரிட்டர்ன் இங்க வராதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் 41 குடும்பத்துல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போட்டு நீதிபதி கிட்ட அங்க உச்ச நீதிமன்றத்துல அங்க அப்ளை பண்ணி இந்த கேஸ மாநில பட்டியலுக்கு மாற்ற முடியுமா? அவங்க பண்ண முடியும். இல்ல கபிலம் ப்ரோ, அப்படிலாம் பண்ண முடியாது. இது சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில நடக்கிறது. அப்பனா அவங்களே அவங்க மேல குற்றம் சொல்ற மாதிரி அதை கண்டிப்பா பண்ணவும் மாட்டாங்க, பண்ணவும் முடியாது, பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டே கிடையாது. ஓகே ரைட். இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன்.
இல்ல இது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்க நீதிபதி முன்னிலையில நடக்குதுன்னு இருக்காங்க. அவங்க போய் இந்த 41 குடும்பம் போய் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி எங்க சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல, மாநில அரசை விசாரிச்சுன்னு சொன்னா அது கேஸ் நடத்தி அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அதுதாங்க நான் கேட்கறேன். நான் கவர்மெண்ட்னு நான் சொல்லல, நல்லா புரிச்சு, நான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்றதுன்னு சொல்லல. நான் கேட்டது பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி சாட்சிகளை கலைச்சதல், எங்களை மிரட்டினாங்க, அதனால நாங்க வாக்குமூலம் கொடுத்தோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தயவு செஞ்சு நீங்க சிபிசிஐடிக்கு மாத்துங்க, இல்ல தமிழக காவல்துறைக்கு மாத்தி இது விசாரணை செய்யணும். இங்க கரூர் இதுல வச்சு இல்ல திருச்சியில வச்சு, எனக்கு திருச்சி மதுரை ஹைகோர்ட் தானே, கரூருக்கு மதுரை தானே, மதுரையா இது இது மதுரை ஹைகோர்ட்டுக்கு மாத்தியோ இல்ல சென்னை உயர் நீதிமன்றத்துக்கோ மறுபடியும் கேஸ மாத்தி இங்க தனி நீதிபதி விசாரணையில உள்ள ஒரு 2 நீதிபதி பார்வையில் விசாரணை ஒண்ணு நடத்தி இதுக்கு இது வாங்க முடியுமா? அதுதான் எனக்கு லா தெரியல, அதனாலதான் கேட்டேன். கேட்டாங்கன்னா முடியும் கபிலம் ப்ரோ. ஆக்சுவலா வந்து கேட்டாங்கன்னா முடியும். ஆனா வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் நடத்தணும். சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு டவுட், ஒரு கொஸ்டின் கேட்க, நான் சொல்றதை கேளுங்க, என்ன எங்க மேல அப்ப நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும். அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த மாதிரி பிரசிடென்சி கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்ப கேஸ் நடக்கும் போது சாட்சிகளை போய் சந்திக்க கூடாது, கரெக்டா? கரெக்ட். ஆமா, சந்திக்க கூடாது. அப்ப சந்திச்சது, பணம் கொடுத்தது, இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வர்றது? அதெல்லாம் வந்து விஜய்க்கு மேலதான் எகென்ஸ்டா போகும். கேஸ் வந்து சிபிஐ கிட்ட மாத்த முடியாது. அவங்க விஜய் அப்படி பார்த்தா இன்னொரு வழக்கு பதிவு பண்ணிருக்கணும்ல சிபிஐ. அது அடுத்த கேஸ் ஹியரிங் வரும்போதுதான் கபிலம் ப்ரோ தெரியும் என்ன மாதிரி ப்ரொசீடிங் நடந்திருக்கு. எப்ப ஹியரிங் வரும் நான் சொல்லவா? 2028 வரும், 29 நாடாளுமன்ற தேர்தல், 28 ஹியரிங் வரும். அந்த ஒரு வருஷம் போட்டு இழுப்பான். ஒழுங்கா என் கூட கூட்டணி வச்சிரு. நான் அதுதான் சொல்றேன், இவங்களுடைய ஆதாயத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக 41 உயிரை வச்சு நீங்க கேம் ஆடாதீங்க. நியாயமா மக்கள் பக்கம் நின்னீங்கன்னா நீங்க யாருக்கும் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க போறீங்கன்னு இது கிடையாது. கடைசி போன தடவை தான் கோட்டை விட்டீங்க. இந்த தடவையாவது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துக்கோங்க. நீ எதுல வேணா அரசியல் பண்ணு, நீங்க செஞ்ச தப்பு தான் இப்ப இது வந்து உங்களுக்கு நீங்க மே 4 அன்னைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. அவன் ஜெயிச்சிருவான் நான் சொல்லல, அவன் சீட்டு ஜெயிச்சிருவான் நான் சொல்லல. ஒரு பர்சன்டேஜ் மேல வரும்ல, 2-3% தாண்டி வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்க செஞ்ச தப்பு தான். ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இது எப்படின்னா, நம்ம கிட்டே இருக்கும்போது சினிமா சண்டைன்னு இவங்க வந்து ரொம்ப இக்னோர் பண்ணிட்டாங்க. அஜித் பத்தியோ விஜய் பத்தியோ இந்த ரஜினி சார் பத்தியோ இவனுக்கு எப்படி ஆரம்பிப்பானுங்கன்னா பாஷா படம் ஃபெயிலியர்னு ஆரம்பிப்பானுங்க. அது உண்மைன்னு ஊருக்கே தெரியும். ஆனா பாஷா படம் ஓடல, சந்திரமுகி ஃபிளாப்பு அப்படின்னு ஒரு கட் பண்ணி அவதூறு பரப்புறது எல்லாருமே பரப்புவானுங்க. இப்போ மேஜரா போடும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேன் பேஸ்ல வந்து இல்லடா அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அப்புறம் வந்து இவனுக்கு வேணுட்டே பண்றதுனால நம்ம வந்து அவதூறு பண்ணி அவனுக்கு ஆன்சர் பண்ணணும்ட்டு சில டெக்னிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவனோட மேஜர் அப்ரோச்சே ஒரு உண்மையான விஷயத்த அவதூறா சொல்லி இப்படி நடக்கலன்னு சொல்லி டேட்டா போட்டுட்டு இருப்பானுங்க. அது பேசு பொருளாகும். ஓகேவா? இது அஜித் சாருக்கும் பண்ணுவாங்க. இதேதான் இப்ப இன்னைக்கு வந்து 2-3 நாளா என்ன பண்றானுங்க, தமிழ்நாட்டுல பஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து அந்த டேட்டா போடுறாங்க. இல்லடா இங்க பாடுறா வெறும் சோள இது சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கடா அப்படின்னு போடுறாங்க. அதே மாதிரி கலைஞர் வந்து கணினி எல்லாம் எடுத்துட்டு வரல, ஐடி துறைக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க வந்து அப்புறம் திருப்பி வந்து டேட்டா போட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மைன்னு இவ்வளவு நாள் இருந்த மக்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்றானுங்க, இவ்வளவு நாள் ஆனதுனால அதை தப்பா சொல்லி அதுக்கு இவங்க டேட்டா போட்டு பேசு பொருள் ஆக்குறாங்களே தவிர சினிமால பண்ணதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறமும் விடக்கூடாது. ஒரு அவதூறு பரப்புறாங்களா, அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல என்ன ஆகும், அதுக்கான தைரியம் தான் அதிகமாகும். அவன் எப்படி ஐடி ஓபன் பண்ணன்னு சொல்லி இன்னொரு 10 ஐடியா ஓபன் பண்ணுவான், அபியூஸ் பண்ணுவான். இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்களை மார்க் பண்ணது இன்னைக்கு வந்து கலைஞரையும் ஸ்டாலின் மற்ற எல்லா தலைவர்களையும் வந்து மார்க் பண்ணிருக்கிறான். நாளைக்கு வந்து எம்ஜிஆரையும் மார்க் பண்ணுவான். ஆல்ரெடி இவனுக்கு சாதகமா மார்க் பண்றான், அசிங்கமாவும் மார்க் பண்ணுவானுங்க. அதுதான் செய்யக்கூடிய ஆளுங்க வந்து. அப்போ நீங்க வந்து ஒரு தலைவர்களையோ இதுவோ பேசக்கூடிய இது இந்த ஹேட் எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கிறான், இதெல்லாம் பாக்குறது யாரு, ஷேர் பண்றது லைக் பண்றது யாரு? அது கிடைச்சா போதும்ட்டு இந்த ஊடகமும் என்ன பண்ணுது, இவனுக்கு முட்டாள் கூட்டம் தெரியுது,
ஆனா இந்த முட்டாள் கூட்டத்துக்கு சாதகமா பேசினா நமக்கு வியூஸ் வரும்னு சொல்லிட்டு சமூக அக்கறை இல்லாம நீ அவனுக்கு ஏத்த மாதிரி பேசி முட்டு கொடுக்குற. அது இன்னைக்கு என்ன பண்ணுது, ஒரு தலைமுறையை எடுத்துட்டு வந்து பாதிக்குது. நான் போன கூட்டத்துல ஒரு குழந்தை செத்து போச்சுப்பா, அதே கருத்துல புரியாது. மே நாள் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு அச்சச்சோ இது ஆதாயம் அப்படியே நீங்க அனுதாபப்பட்டு இது மூலமா உங்களுக்கு ஓட்டு வர போறது கிடையாது. மக்களே நல்லா புரிஞ்சுக்க. நீ இப்ப அரசியல் கட்சிக்காரங்க ஒண்ணு சொல்றேன், நீ கருணை காட்டினால் உனக்கு ஓட்டு விழாது. கரூர் விஷயத்துல, விஜய் விஷயத்துல மாநில அரசு மத்திய அரசு. நான் இன்னும் சொல்றேன், இப்ப வந்து ஒரு உரிமைக்காக எப்படி போராடினீங்க, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எவ்வளவு உரிமைகளை வந்து இன்னும் போராடி வாங்கி கொடுத்த இயக்கங்கள் தான் ரெண்டுமே. ஓகேவா? இப்ப நாம் தமிழரும் போராட்டத்துக்கு விளைவுகளை யோசிக்காம போய் நிக்குது. இதெல்லாம் எதுக்கு? ஒரு சமூகத்தை காப்பாத்துறதுக்கு தான். அதுக்கு ஈக்குவலா தான் நீங்க இதை பார்க்கணும். ஒரு அவதூறு பண்ணி ஒரு பெரிய ஒரு குரூப்பையே மழுமட்டையா வச்சிட்டு இருக்கான், அவங்க எல்லாம் எப்படி காப்பாத்துவீங்க? இப்ப உட்காந்து இல்ல அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத நாங்க உட்காந்து ஸ்பேஸ போட்டு ட்வீட் போட்டு இவ்வளோ செய்ய வேண்டிய இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்? எங்களுக்கு இருக்கிற அக்கறை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கணும். அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கரூர் விஷயத்துல காப்பாத்தி விட்டு அது மூலமா கூட்டணி நாளைக்கு எதிர்காலத்துல கூட்டணி கணக்கு போட்டு அதுல ஆதாயம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு எதிர்ப்பை நீங்களும் சம்பாதிப்பீங்க. ஏன்னா இப்ப நடந்த இந்த 3 வருஷத்துல நீங்க பண்ணது எல்லாமே பதிவாயிருக்கு. அந்த பதிவு நாளைக்கு உங்களுக்கு எதிராகவே கொண்டு வந்து வைப்பாங்க ஊடகங்கள், இல்ல அவனுங்களே கொண்டு வந்து வைப்பானுங்க, இல்ல உங்களோட எதிர்கட்சிகள் வைப்பாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாத்துங்க. மக்கள் முன்ன மாதிரி அப்படியே மறந்து போறது கிடையாது. இன்னைக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு 10 ஊடகங்கள் இருக்கு, 100 யூடியூப் சேனல் இருக்கு, சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எவ்வளவோ இருக்கு. அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி விஜய் விஷயத்துல கருணை காட்டி அதுல ஆதாயம் பார்த்து அந்த கட்சி மூலமா நமக்கு ஆதாயம் வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அதுக்கான எதிர்வினை இருக்கு இல்லையா, அதை நீங்க தான் அனுபவிப்பீங்க. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்கா வேணுமா இல்ல நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்கா வேணுமான்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டைம் ஆச்சு. வேணும்ன்றதுலாம் விடுங்க, சமூக அக்கறை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதான் இப்ப வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்ரஸ் ஆனவங்க அவங்களுக்காக நான் போராடினேன் சொல்ற மாதிரி தான் இதுவும். ஒரு மழுமட்டையா இருக்கானுங்க, அவனுங்கள சரியான முடிவு எடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒயிட் பேர் பசிக்குது, ஒயிட் பேர் முடிச்சுக்கலாம். சரி ஓகே மக்களே, மணி 1:30 இருக்கு. ஒண்ணு சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சார். ப்ரோ ஒண்ணும் இல்ல, உங்களை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டிவிடி கட்டு அப்புறம் இந்த 2-3 லிஸ்ட் உங்களை தான் டார்கெட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்பேஸ்ல போனாலும் உங்களை மட்டுமே பேசிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் ப்ரோ. கேக்குதா? ப்ரோ ஒண்ணு இல்ல, நான் இந்த 2 நாளா நான் டிவிகே கஃபேல டிவிகேவோட ஸ்பேஸ்ல தான் நான் இருந்தேன். அந்த 2 நாளுமே பாத்தீங்கன்னா அதேதான் நான் ஜிப்சி ப்ரோக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. 2 இதுலயும் உங்களை மட்டும் தான் ப்ரோ பேசிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல. ஏன்னா நான் தான் ஸ்பேஸ் போடுறேன். ஏன்னா என் ஸ்பேஸ்ல தான் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன்னா நான் தான் ஸ்பேஸ் போடுறேன். என் ஸ்பேஸ்ல தான் திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லா குரூப்பும் இங்கே தான் அமைகிறேன், இங்கே தான் ஃபார்ம் ஆகுறாங்க, இங்கே தான் உட்காந்து பேசுறாங்க. கட்சிக்கு பாகுபாடு இல்லாமல் இங்கே எல்லாரும் இங்கே பேசுறாங்க, போறாங்க, வராங்க. அதுதான் அவங்களுக்கு கடுப்பு. அப்போ ஸ்பேஸை போடுறது யாரு? கபிலன். அவனை டார்கெட் பண்ணா அவன் ஸ்பேஸ் போட மாட்டான். இவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா நமக்கு எதிராக இருக்கிறாங்க. புரியுதா? அப்ப அந்த ஒத்துமையை உடைக்கணும். அவன் தான் அதை தான் அவன் எதிர்பார்க்கறான். இல்ல இவனுக்கு போற போக்குல என்னங்கிறானுங்க, மொத்தத்துல வந்து டிஎம்கேங்கிறானுங்க, இல்ல பிஜேபிங்கிறானுங்க. அஸ்வின், நான் வந்து நேரம் இல்ல, சுருக்கமா சொல்லிடுறேன். நான் வந்து அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் வரைக்கும் இப்ப சண்டை போடுற மாதிரி அடுத்த 5 வருஷங்கள் என்னால சண்டை போடலாம். என் உடம்புல தெம்பு இல்லை, எனக்கு வேலை நிறைய இருக்கு. நான் இந்த ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 5 நாள் 6 நாள் அவ்வளவுதான். அதோட அரசியல் எனக்கு முடிஞ்சுது. நான் அதை முடிவு பண்ணி தான் நானே ஜிப்சி, ஒயிட் பேர் எல்லாம் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் வந்து அரசியல் அதோட போதும். அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க, அதான் அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் நீங்க பாத்துக்கணும்.
நம்மளால முடியாது. வருஷம் முழுக்க அரசியல் பேசுறது யாரும் எனக்கு காசும் கொடுக்கல, இல்ல நான் எந்த கட்சியிலயும் நான் இல்ல. நான் ஒரு ரசிகன் ஐடி, ஒரு ஃபேன் ஐடி, அவ்வளவுதான். வர்றேன். எனக்கு ஒரு என் பங்குக்கு ஒண்ணு இருந்தது. என் தலைவனை பத்தி பேசுனதுக்கு இவன் பண்ணதுக்கு ஒரு பதிலடி ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஃபேனா நான் செய்ய வேண்டியது என் கடமை. அதை தாண்டி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது எனக்கு நல்லா எனக்கு தெரியும். என் சத்துக்கு மீறி நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இங்க இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் ஐடியும் ஒன்னா ஃபார்ம் பண்ணி அவங்க வாங்க இவங்க வாங்க இன்வைட் பண்ணலாம். அவங்களாம் நம்பி நம்மள்ட்ட வராங்க, பேசுறாங்க. நமக்கு இங்க டார்கெட்டிங்க திமுக, அதிமுகவோ, பிஜேபியோ, காங்கிரஸோ கிடையாது. விஜய் தான், விஜய் கட்சி மட்டும் தான் நமக்கு டார்கெட், அவ்வளவுதான். அதுல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம், கரெக்டா முடிக்கவும் போறோம். முடிஞ்சுதா, டாடா பாபாய், அவ்வளவுதான். நான் கிளம்பிடுவேன். எனக்கு நான் 5 வருஷமா ஸ்பேஸ போட்டிருக்கிறேன். 5 வருஷத்துல நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், ரொம்ப டயர்டாயிட்டேன் நான். எனக்கு இப்ப நீங்க பழைய இருக்கிற அந்த கோஷ் அந்த இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. உடம்பும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எனக்கு ஹெல்த் எனக்கு பாதிக்குது. ஐ நீட் சம் பிரேக். அது பிரேக்கா இல்லை ரிலீவான்றது எனக்கு தெரியாது. இதை நான் கடைசியாக நான் ஒரு ஃபைனல் ஸ்பேஸ் ஒன்று போட்டு நான் சொல்லிட்டு தான் போவேன். நான் 1000 ஸ்பேஸ் இருக்கா ப்ரோ, இல்லையா ப்ரோ, எனக்கு அதெல்லாம் தெரிலங்க. அவனுக்கு என்ன டார்கெட் பண்ணுறது ஏன்றது எனக்கு தெரியும். என் பின்னாடி அரசியல் கட்சி கிடையாது, என்னை பேக்கப் பண்ணுறதுக்கு அரசியல் கட்சி கிடையாது. என்ன தூக்கலாம், ஒரு கபிலனை தூக்கினா அங்கே 100 கபிலன் வருவான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? எனக்கு வர கோவம் இன்னும் ஒரு 100 பேருக்கு வருது, அவன் ஸ்பேஸ் போடுவான். நீங்கள் கருவ மரம் மாதிரி, நான் கருவ மரம் மாதிரி. நீங்கள் வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். என்னை வெட்டி என்னை வெட்டி வீசினீங்கன்னா அடுத்தடுத்து வருவானுங்க. அதனாலதான் சொல்றேன், புரியுதா அஸ்வின்? அதெல்லாம் அவன் கதறவன் கதறிட்டு தாங்க இருப்பான். அவனுக்கு என் ஸ்பேஸுக்கு வர்றது இல்ல, ஆனா என் ஸ்பேஸ லிசன் பண்றானுங்க. புரியுதா அஸ்வின்? அதேதான் ப்ரோ. என்னன்னா நீங்க வந்து மைக் கொடுக்கறது இல்லையா? நான் அவன் சொல்லிடுறேன். நீங்க என்னமோ மைக் கொடுக்கறது இல்லையாமா, நீங்க ஆனா அவன் ஸ்பேஸுக்கு போறது இல்லையாமா? நான் மைக்கு கொடுக்குறேன்னா கொடுக்கலன்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எனக்கு போஸ்ட்டுக்கு தெரியும். அதான் நான் யோசிச்சுட்டு இவனுக்கு எப்படி அப்படி பச்சையா போய் சொல்லணும்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு. இருக்கிறவங்க சின்ன பசங்களுக்கு தெரியாம ஆட தெரியாதவங்க மைக் அப்ப நீங்க பஸ் நாய்ஸா இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆகுது, நான் முடிச்சுக்கிறேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆட தெரியாதவன் மேடை கோணம்னு சொன்னானா? என் ஸ்பேஸ்ல வந்து கபில மைக் கொடுக்கல துரத்தி விடுறேன்னு சொல்றதுலாம் அப்பட்ட போய். நான்லாம் இங்க கிடைக்குதான்னு வறுத்து திங்கிறதுக்கு காத்திருக்கிறேன். ஏன் 10 மணிக்கு 10:45 போயிட்டு பாண்டாவுக்கு போயிட்டு கமெண்ட் பண்றேன், ஸ்பேஸ் போடுறேன். ஒரு அப்பா அத்தனாக பிறந்தா வரியாடான்னு ஸ்பேஸ் போடுறேன். அவன் உண்மையில ட்ரிகர் ஆனா வரணும், இல்ல உண்மையில இதானா வரணும். வந்தானுங்களா? இல்ல. ஏன்? அவனுங்க தேவும் போது என்ன யூஸ் பண்ணிப்பானுங்க. அப்படியே என்கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்து தனக்கு ப்ரமோஷன் தேவைப்படும் போது, தனக்கு வந்து மைலேஜ் ஏத்துறது. டிஎல்ல எவனும் நம்மளை கண்டுக்கலன்னா கபிலனை பத்தி பேசு, டைம் பாஸ் பேசல கபிலனை பத்தி பேசுனா உடனே எல்லாரும் அங்க போய் பேசுவேன். உடனே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உடனே நான் ட்ரிகர் ஆகி இங்க பாண்டா போட்டு அடிப்பேன் அப்படின்னு. இந்த சலப்புக்கெல்லாம் நான் ஆளா வரல. அவனை விட நான் பெரிய ஆள் தான். அவனை விட நான் பெட்டரான வாழ்க்கை தான் வாழறேன். இந்த எச்ச புத்தி இந்த பக்கம் ஊத்தி சாப்பிடணும், இந்த பக்கம் ஊத்தி சாப்பிடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. சாப்பிட்டா உழைச்சி சாப்பிடுவேன், இவனை மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன். சரி, ஓகே, முடிச்சுப்போம். ஓகே மக்களே, பாய் பாய் பாய், குட் நைட்.